ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அ சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8 இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம எல்லாருமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, படிக்க கஷ்டமாக இருக்குது, எந்த சோர்ஸ்லேருந்து படிக்க முடியலன்னு நிறைய கன்ஃபியூஷனோட இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பேக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் பேக்கேஜ்னு ஒரு விஷயம் நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து எல்லா யூனிட்டையுமே ஜிஎஸ் போர்ஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் இப்போ யூனிட் 8 வந்து அவங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோடைய ஒரு ஃப்ராக்மெண்டட் கோர்ஸாக வந்து உங்களுக்கு தனி பேக்கேஜாக இதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஐஎன்எம் ஆப்டிடியூட் போடுறப்போ யூனிட் 8க்கு இருந்தா போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ என்டையர் ப்ராசஸ் அவங்களுக்கு முடிஞ்சதுனால என்கிட்ட எல்லா வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கனால இப்போ உங்களுக்கு அது ஒரு தனி ஃப்ராக்மெண்டட் கோர்ஸாக கொடுத்துருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து தமிழில் இருக்க போகுது. சில போர்ஷன் கொஞ்சம் இடம் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கா பிளான். நெக்ஸ்ட் 20 days உட்காந்திங்கன்னா யூனிட் 8 பக்காவாக முடிச்சிடலாம். அதுதான் இதோடைய என்டையர் ஐடியா. ஓகேங்களா, ஓகே. இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 46 ஹவர்ஸ்க்கான டீடைல்டு லெக்சர் இருக்கும். 850 கொஸ்டின் கிடைக்கும். அதுவும் நீங்கள் ரேண்டமாக எழுதுகிற 850 கொஸ்டின்ஸ் கிடையாது. ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக் படித்த உடனே டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்டையராக பக்காவாக பிளான் பண்ண மாதிரி 850 கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும், நிறைய ஹைலைட்டட் லெசன் பிடிஎஃப் இருக்கும். சில அதை எப்படி சொல்கிறது, டாபிக் ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே தேவைன்றதை விட அதிகமாகவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது வீடியோ கிளாஸு, டெஸ்ட் சீரிஸு எல்லாமே இன்க்ளூடட். 20 day பிளானு, டாபிக் வைஸ் பிளானு, ஃபுல் சிலபஸ் கவரேஜ், இன்ஸ்டண்ட்டாக ஆக்சஸ் கிடைச்சிடும். மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 yearக்கான ஆக்சஸ், வீடியோ எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம், டெஸ்ட்டையும் எத்தனை டைம்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டோர் செக்ஷன் போனீங்கன்னா யூனிட் 8 பேக்கேஜ்னு சர்ச் பண்ணாலே கிடைக்கும், இல்லை மேலேயே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி என்டையர் ஆக்சஸ். சாம்பிள் வீடியோவும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் என் கூட வந்து நீங்கள் வீடியோ போய் பார்க்கலாம். இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரில் வந்து டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே. இதுதான் வந்து சிலபஸ் டாபிக். பார்த்தீங்கன்னா Day 1 இது நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, சிலபஸ் டாப்பிக்கை 2 ஃபேக்கல்ட்டி கிட்ட பிரித்து கொடுத்துருக்கேன். ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக தமிழ் போர்ஷன் ரிலேட்டடான யூனிட் 8 கண்டென்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொருத்தங்க சிலபஸ் ஓரியன்டாகவும் போவாங்க. ஏன்னா நம்ம இதில் கொடுத்துருக்க ஸ்கெடியூல் நீங்கள் மற்றவங்களோட ஸ்கெடியூல் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிப்பிக்கலாக யூனிட் 8 போர்ஷன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை மட்டும் டீச் பண்ணிக்கிட்டு ஜாலியாக விடுற மாதிரியான ஸ்கெடியூல் இது கிடையாது. இன்டெப்த்தாக உள்ளே போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன மாதிரியெல்லாம் கேட்குறாங்க, எந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் 8 தொகை தனியா, 10 பாட்டு தனியா, கம்பராமாயணம் தனியான்னு சொல்லிட்டு எல்லாமே யூனிட் 8க்கு பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்க முடியுமோ அதை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இந்த ஸ்கெடியூல் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி, ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி நம்ம 2 பேராக பிரித்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஒருத்தங்க வந்து பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடு, சங்ககாலம் இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இன்னொருத்தங்க 8 தொகை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிற மாதிரியும். ஏன்னா யூனிட் 8நாலே நம்ம எல்லாரும் என்ன படிப்போம், இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே படிச்சு வைப்போம். சில இடத்துல மட்டும் எத்திக்ஸ் போர்ஷன் லைட்டாக திருக்குறள் சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுவோம். பட் அப்படி இல்லாமல் நம்ம ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 20 கொஸ்டின் வரைக்குமே நமக்கு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்து இது திருக்குறள்லேருந்து வரும், ஒரு 5 கொஸ்டின் வந்து லைக் டிப்பிக்கலான அந்த ஹிஸ்ட்ரி போர்ஷன்ஸ்லேருந்து வரும். பட் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போய் ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அந்த தமிழ் கோர் சப்ஜெக்ட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தும் நம்ம இதை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை Day 1, Day 2, Day 3ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு Day 6 வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டுமே, தமிழ் இருக்கிற அந்த திருக்குறள் போர்ஷன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 6 நாளைக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் சமுதாய வரலாறு, சங்கமரவிய காலம்னு சொல்லிட்டு எல்லாமே இன் டீடைல்டாக வந்து நெக்ஸ்ட் 17 days வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் 18, 19, 20ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு எக்ஸ்ட்ரா டாபிக் வேறு எங்கேயாவது படிக்க வேண்டியது இருந்தாலும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி என்டையராக வந்து 20 daysக்கு இதை பிளான் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஃபுல் டெஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் ஆகும். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் அப்டேட்டட். லைக் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours போயிடும், 1.5 hour போயிருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 46 மணி நேரம் நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான்
என்டையர் போர்ஷன் வந்து இருக்குது. பிகாஸ் யூனிட் 8ன்றது இட் இஸ் ரியலி வாஸ்ட். நம்ம நினச்சதை விட ரொம்பவே வாஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் என்டையர் திங்கை பிளான் பண்ணியிருக்கு. இந்த ஃபுல் பேக்கேஜோடைய காஸ்ட்டே உங்களுக்கு 499 தான் இருக்கும். நீங்கள் நினைக்கல 500 rupeesல என்ன போய் பெருசாக ஓர்த்தாக இருந்துற போதுன்னு. சீரியஸாங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஒரு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 500 ரூபா ஆகிற காசு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 இயருக்கு யூனிட் 8க்கான கம்ப்ளீட் திங்கை நம்ம கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டும் இருக்குது. 850 questions டாபிக் பேஸ்டாக படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். வீடியோவும் உங்களுக்கு ப்ராப்பராக டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங்கை கவர் ஆகிடும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போனீங்கனாலும் இவ்வளோ இன்டெப்த்தாக போயிட்டு உள்ள யாருமே கவர் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் வி ஹேவ் டேக்கன் எஃபோர்ட் அண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் யூனிட் 8 ரொம்ப டஃப்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஆல்.